Hello viewers, welcome to Learn Computer Tech Easy channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரீ ட்ராவர்சல். ட்ரீ ட்ராவர்சல் அப்படின்னா என்னென்னா ஒரு ட்ரீயில் இருக்கிற எல்லா நோடையுமே நம்ம விசிட் பண்ணணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ட்ரீ ட்ராவர்சல். அதாவது ஒரு ட்ரீயில் இருக்கிற எல்லா நோடையும் சர்ச் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோ அந்த ட்ரீயில் ஒவ்வொரு நோடையும் நம்ம விசிட் பண்ணுவோம். அந்த மாதிரி விசிட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் traversal. Tree traversal நம்மளுக்கு 3 types of traversal இருக்கு. First one is in-order traversal. Next one is pre-order traversal. Next one is post-order traversal. இந்த 3 types of traversalலையுமே இது எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் ஆன் தி விசிட்டிங் தி ரூட். இப்போது இன்ஆர்டர் ட்ராவர்சல் எப்படி வரும், ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் எப்படி வரும், போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஆர்டர் ட்ராவர்சல். இன்ஆர்டர் ட்ராவர்சல் எப்படி நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுவோன்னா சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சப்ட்ரீ, நெக்ஸ்ட்டு ரூட்டு, அடுத்தது ரைட் சப்ட்ரீ. ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சப்ட்ரீயை சர்ச் பண்ணுவோம், அடுத்தது ரூட்டு, அதுக்கப்புறம் ரைட் சப்ட்ரீக்கு போவோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இது ஒரு ட்ரீ, பைனரி ட்ரீ. இதில் எப்படி இன்ஆர்டர் ட்ராவர்சல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ரூட்லேருந்து தானே போவோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து பார்த்தோன்னா இந்த இன்ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரூட்டோட லெஃப்ட் சப்ட்ரீயை ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணணும், ட்ராவர்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரூட்டு, அதுக்கப்புறம் ரைட்டு. இப்போ இது ரூட்டுக்கு லெஃப்டில் ஏன்றது ரூட்டுக்கு லெஃப்ட் சப்ட்ரீன்னு பார்த்தீங்கன்னா பிடிஇ. ஏக்கு ரைட் சப்ட்ரீ வந்து சிஎஃப்ஜி. ஃபஸ்ட்டு ஏவோட லெஃப்ட்டுக்கு தான் போகணும், ஏன்னா இன்ஆர்டர்ன்றதுனால நடுவில் ரூட்டு வரும், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு வரும், ரூட்டுக்கு ரைட்டில் ரைட் சப்ட்ரீ வரும். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுக்கு வரும், லெஃப்ட்டுக்கு வந்தோன்னா பி இருக்குது. பி ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது ஏவோட லெஃப்ட்டு சப்ட்ரீ தான், ஆனால் பியும் ஒரு ரூட்டு தான். ஏன்னா அதுக்கு கீழே 2 லீஃப் இருக்கிறதுனால பி வந்து டிக்கும் ஈக்கும் ரூட்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணக்கூடாது. பிக்கு லெஃப்ட்டுக்கு போகணும். பிக்கு லெஃப்ட்டு போனோன்னா டி இருக்குது, டிக்கு கீழே எதுவுமே இல்லை. அப்போது லெஃப்ட்டு சப்ட்ரீயை பியோட லெஃப்ட்டு சப்ட்ரீயை ஃபஸ்ட்டு எழுதணும். லெஃப்ட்டு சப்ட்ரீ விசிட் பண்ணியாச்சு, பியோட லெஃப்ட்டு சப்ட்ரீயை விசிட் பண்ணியாச்சு. அடுத்து ரூட் என்னது பிக்கு ரைட் சப்ட்ரீ இ. இப்போது இந்த லெஃப்ட் சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்தது ரூட்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ரைட் சப்ட்ரீக்கு வந்தோம் அப்படின்னா ரைட் சப்ட்ரீயில் சி இருக்குது. சி வந்து எஃப்க்கும் ஜிக்கும் ரூட்டு. அப்போது சியை ஃபஸ்ட்டு நாம் விசிட் பண்ணக்கூடாது, சியோட லெஃப்ட் சப்ட்ரீக்கு போகணும். சியோட லெஃப்ட் சப்ட்ரீ பார்த்திங்கன்னா சியோட லெஃப்ட் சப்ட்ரீ விசிட் பண்ணியாச்சு. அடுத்தது அதனோட ரூட்டு சி, அப்புறம் சியோட ரைட் சப்ட்ரீ ஜி. இதுதான் இன்ஆர்டர் ட்ராவர்சல் ஆஃப் திஸ் பைனரி ட்ரீ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஆர்டர் ட்ராவர்சல்ன்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது லெஃப்ட் சப்ட்ரீயை தான் ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் ரூட்டு வரணும், அப்புறம் ரைட்டு வரணும். இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ட்ரியாக பார்க்கும்போது இப்போ இந்த ரூட்டோட லெஃப்ட் சப்ட்ரீக்கு வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சப்ட்ரீயும் ஒரு ரூட்டாக இருக்கிறதுனால ரூட்டுக்கு லெஃப்ட்டுக்கு தான் நம்ம போகணும், ரூட்டோட லெஃப்ட் சப்ட்ரீக்கு தான் போகணும். எத்தனை சப்ட்ரீ போனாலும் அதுக்கு கீழே லீவ்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த லீவ்ஸ் வந்து சப்ட்ரீயாக இல்லாமல் லீவ்ஸாக இருந்ததுன்னா நம்ம லெஃப்ட்டுக்கு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஏக்கு லெஃப்ட் சப்ட்ரீ வந்துட்டோம். லெஃப்ட் சப்ட்ரீ வந்து லீஃப் கிடையாது, இன்னொரு சப்ட்ரீ. அப்போது இது ஒரு ரூட்டாக இருக்குது. இப்போ ரூட் நம்ம போடக்கூடாது, ஏன்னா இன்ஆர்டர் ட்ராவர்ஸில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு லீஃப் தான் வரணும்.
லெஃப்ட் நோட் தான் வரணும். அப்போ கீழே திருப்பி லெஃப்ட் சைடு வரும். லெஃப்ட் சைடு வந்தோடனே இங்கே பார்த்திங்கன்னா நோடு தான் இருக்குது, இதுக்கு கீழே எந்த சப்ட்ரியும் கிடையாது. அப்போ இதை நம்ம லெஃப்ட் சப்ட்ரியாக எடுத்துக்கலாம், லெஃப்ட் நோடாக எடுத்துக்கலாம். அப்போது இதை ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் இதனோட ரூட்டு, அதுக்கப்புறம் இதனோட ரைட்டு. இது முடிஞ்சோன்னா திருப்பி அதுக்கு மேலே போகணும், இதுக்கு முன்னாடி ப்ராசஸ்க்கு போகணும், முன்னாடி ஸ்டேஜுக்கு. முன்னாடி ஸ்டேஜ் போனால் ரூட் இருக்குது, அந்த ரூட்டை எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் ரூட்டுக்கு அப்புறம் ரைட் சப்ட்ரி. ரைட் சப்ட்ரி வரும்போது இதுவும் ஒரு ரூட்டாக இருக்கிறதுனால ரூட்டுக்கு கீழே, அதாவது ரூட்டோட லெஃப்ட் சைடு வரணும். ஏன்னா இது இன்ஆர்டர்ன்றதுனால ஃபஸ்ட்டு லெஃப்ட் சப்ட்ரி வரணும். லெஃப்ட்டுக்கு வந்த உடனே இது லீஃபாக இருக்குது, இதுக்கு ஃபர்தராக எந்த நோட்ஸும் இல்லைன்றதுனால இதை நம்ம எழுதுகிறோம். லெஃப்ட் சப்ட்ரியை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் லெஃப்ட்டுக்கு அப்புறம் ரூட்டுக்கு போகிறோம், ரூட்டு சி எழுதுகிறோம். அதுக்கப்புறம் ரைட் சப்ட்ரிக்கு போகிறோம். இப்படி தான் இன்ஆர்டர் ட்ராவர்சல் எழுதணும். அடுத்தது ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல். ப்ரீ ஆர்டர் ட்ராவர்ஸில் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரூட்டை விசிட் பண்ணுவோம், அப்புறம் லெஃப்ட் சப்ட்ரியை விசிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரைட் சப்ட்ரியை விசிட் பண்ணுவோம். இந்த சப்ட்ரின்றது எது வரைக்கும் போடணும்னா, லெஃப்ட் சப்ட்ரினா இப்போ ஒரு ரூட்டுக்கு கீழே லெஃப்ட் இருக்குன்னா அதை அப்படியே எழுதக்கூடாது. லெஃப்ட் சப்ட்ரினா கடைசி வரைக்கும் போகணும், எத்தனை லெஃப்ட் வருதோ அத்தனை லெஃப்ட் சப்ட்ரிக்கும் நம்ம போகணும். அதே மாதிரி ரைட் சைடுனா ரைட்டு எத்தனை இது போகுதோ அத்தனை வரைக்கும் போகணும். இது ப்ரீ ஆர்டர்ன்றதுனால நமக்கு ரூட்டு தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டரில் ரூட் ஃபஸ்ட்டு எழுதணும், அப்புறம் லெஃப்ட் நோடு எழுதணும், அதுக்கப்புறம் ரைட் நோட்ஸு எழுதணும். இங்கே ஃபஸ்ட்டு ரூட்டு பார்த்திங்கன்னா ஏவுக்கு லெஃப்ட் வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு சப்ட்ரி இருக்குது, லெஃப்ட் சப்ட்ரி இருக்குது. இதில் பி ரூட்டாக இருக்குது, டியும் ஈயும் லீஃபாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரூட் தான் எழுதணும், ஏன்னா ப்ரீ ஆர்டர்ன்றதுனால ஃபஸ்ட்டு ரூட்டு. அதுக்கப்புறம் இதனோட லெஃப்ட் நோடு, ரூட்டு முடிஞ்சோன்னா லெஃப்ட் நோடு லெஃப்ட் எழுதுகிறோம். அதாவது பி தான் இப்போ ட்ரீ, பியோட பி ரூட்டு, அதை எழுதிட்டேன். ரூட் முடிஞ்சோடனே லெஃப்ட்டுக்கு போகணும், லெஃப்ட் சப்ட்ரி எழுதணும். லெஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டி இருக்குது, டி எழுதிட்டேன். ரூட்டு லெஃப்ட்டு முடிஞ்சிருச்சு, அடுத்தது ரைட்டு. இப்போது இந்த ட்ரீயோட ரூட்டு லெஃப்ட் ரைட்டும் முடிஞ்சிருச்சு, இந்த ஹோல் ட்ரீயோட ரூட்டும் முடிஞ்சிருச்சு, ரூட்டும் லெஃப்ட்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த ஏவோட ரைட் சப்ட்ரி போகணும். ரைட் சப்ட்ரி போனோம் அப்படின்னா சின்றது இன்னொரு சப்ட்ரியோட ரூட்டு, அப்போ இதை ஃபஸ்ட்டு எழுதணும். இஜிசிஎஃப்ஜின்ற ட்ரீயோட ரூட்டு சி எழுதிட்டோம். ரூட் முடிஞ்சோடனே லெஃப்ட் சப்ட்ரிக்கு போனோம். லெஃப்டில் பார்த்திங்கன்னா எஃப், லெஃப்ட்டு முடிஞ்சோடனே ரைட்டு. ஓகே, இப்படி தான் ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் போடணும். ஃபஸ்ட்டு ரூட் போடணும், அப்புறம் லெஃப்ட் சப்ட்ரி போடணும், அப்புறம் ரைட் சப்ட்ரி போடணும். இப்போது ஏ ரூட்டு எழுதிட்டேன். லெஃப்ட் சைட் போகிறேன். லெஃப்டில் பார்த்திங்கன்னா அது இன்னொரு சப்ட்ரியாக இருக்குது, அதனால் இதனோட லெஃப்ட் ரைட்டு முடிச்சுட்டு தான் இந்த நோடோட ரைட்டுக்கு நம்ம போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ட்ரீயோட ட்ராவர்ஸில் ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஸோ ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் படி ஃபஸ்ட்டு ரூட்டு பியை போட்டேன், அடுத்தது பியோட லெஃப்ட்டு டி, பியோட ரைட்டு இ. இப்போது ஏவோட லெஃப்ட் சைடு முடிஞ்சிருச்சு, அதாவது ரூட்டோட லெஃப்ட் சைடு முடிஞ்சிருச்சு. ரூட்டு ஃபஸ்ட்டு போட்டோம், அப்புறம் லெஃப்ட்டு போட்டோம். லெஃப்ட்டுக்கு இன்னொரு லெஃப்ட் ரைட் இருக்குது, அந்த லெஃப்ட் ரைட்டை போட்டுட்டோம். இப்போது பேரண்ட் நோடோட, அதாவது ரூட் நோடோட ரைட் சைட் போகிறோம். ரூட் நோட், லெஃப்ட் நோட், அடுத்தது ரைட் நோட். ரைட் நோட் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சப்ட்ரியாக இருக்குது. ஸோ ரைட் சப்ட்ரியை நம்ம ட்ராவர்ஸ் பண்ணணும். ட்ராவர்ஸ் பண்ணும்போது ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் படி ஃபஸ்ட்டு ரூட்டு சியை போட்டுட்டேன், அதுக்கப்புறம் லெஃப்ட்டு எஃப் போட்டேன், ஜி ரைட்டையும் போட்டுட்டேன். இப்படி தான் ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணணும். அடுத்தது போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல்.
போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சலில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அடுத்தது ரைட்டு, அடுத்தது ரூட்டு. லெஃப்ட்டு ரைட்டு ரூட்டு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சப்ட்ரீ, அப்புறம் ரைட்டு, அப்புறம் ரூட்டு. ஓகே, இப்போது இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இந்த ட்ரீயோட ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு தான் போகணும் இல்லையா. ஏ வந்து ரூட்டு, ரூட் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும். ஸோ இந்த ரூட் அப்படியே வச்சுட்டு லெஃப்ட்டுக்கு வரோம். லெஃப்ட்டு சப்ட்ரீ முடிச்சுட்டு அப்புறம் ரைட் சப்ட்ரீ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரூட்டுக்கு போகணும். அப்போது இங்கே லெஃப்ட் சைடு வரோம். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அகைன் இட் இஸ் அ ட்ரீ. It is a subtree of A. B is the subtree of A. Again it is a tree. So we should follow post order traversal to this tree. So இது வந்து B ரூட்டாக இருக்குது. போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் படி லெஃப்ட் நோட் ரைட் நோட் அதுக்கப்புறம் தான் ரூட் போகணும். அப்போது இதனோட போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் படி ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, இங்கே லெஃப்ட் நோட் என்ன இருக்குது D, பியோட ரைட் நோட் இ. லெஃப்ட்டு ரைட் முடிஞ்சிருச்சு. பி சப்ட்ரியோட லெஃப்ட்டு ரைட் முடிஞ்சிருச்சு. இதனோட ரூட் பி. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அடுத்தது ரைட்டு, அடுத்தது ரூட்டு. இது முடிஞ்சிருச்சு. அதாவது ஏவோட லெஃப்ட்டு சப்ட்ரி முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஏவோட ரைட் சப்ட்ரி. ரைட் சப்ட்ரி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிறது ரூட்டு. அகெயின் இட் இஸ் எ ட்ரீ. ஸோ சிங்கிறது ரூட்டுன்றதால இதை நாம் ட்ராவர்ஸ் பண்ண முடியாது. இதனோட லெஃப்ட்டு ரைட்டை முடிச்சுட்டு தான் சிக்கு வரணும். ஸோ லெஃப்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா எஃப் இருக்குது, ரைட்டில் ஜி இருக்குது. சியோட லெஃப்ட்டு ரைட்டை முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் தான் ரூட்டை போடுறோம், ரூட்டை விசிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சப்ட்ரியோட லெஃப்ட்டு ரைட் ரூட் விசிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஏவோட லெஃப்ட் சப்ட்ரி ரைட் சப்ட்ரியும் விசிட் பண்ணிட்டோம். அடுத்தது கடைசியாக ரூட்டை விசிட் பண்ண போகிறோம் ஏ. இதுதான் போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல். போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் படி கடைசியாக தான் ரூட்டு வரணும். லெஃப்ட் நோடு ரைட் நோடு அப்புறம் ரூட் நோடு வரணும். இந்த ட்ரீ படி ஏ வந்து ரூட்டாக இருக்குது, ஹோல் ட்ரீக்கு ஏ ரூட்டாக இருக்குது. ஸோ ஏவை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணக்கூடாது, இது கடைசியாக தான். ஏவுக்கு லெஃப்ட்டுக்கும் ரைட்டையும் நம்ம முடிச்சுட்டு தான் ரூட்டுக்கு போகணும். அப்போ ஏவோட லெஃப்ட்டுக்கு வரோம். லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரீ இருக்குது. ஸோ திருப்பி இதில் போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது பிங்கிறது ரூட்டுன்றதுனால அதனோட லெஃப்ட் அண்ட் ரைட்டை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணணும். லெஃப்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இது வந்து சப்ட்ரீ கிடையாது, இது வந்து பியோட லீவ்ஸாக இருக்குது. ஹோல் ட்ரீயோட லீஃபாக இருக்குன்றதுனால டேரெக்டாக டிஇயும் எழுதிட்டோம். அதை லெஃப்ட் நோடையும் ரைட் நோடையும் விசிட் பண்ணிட்டோம். இப்போ சப்போஸ் இதுக்கும் கீழே நம்மளுக்கு ட்ரீ இருந்ததுன்னா இந்த டி எழுதக்கூடாது. இதுக்கு கீழே இருக்கிற லெஃப்ட் ரைட்டை முடிச்சுட்டு தான் டிக்கு போகணும். அதுக்கப்புறம் இக்கு வரணும். அப்புறம் இயில் ஏதாவது ட்ரீ நோட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே அந்த ரெண்டுத்தையும் விசிட் பண்ணிட்டு தான் இதை விசிட் பண்ணணும். இப்படி தான் போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சலும் வரும். இன்ஆர்டர் ப்ரீ ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் எல்லாமே இந்த கான்செப்ட் படி தான் வரணும். கீழே ஏதாவது ட்ரீ இருந்ததுன்னா அந்த சப்ட்ரீக்கும் அதே இன்ஆர்டர் ட்ராவர்சலோ ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சலோ இல்லை போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சலோ அப்ளை பண்ணணும். இங்கே டேரெக்டாக லீஃப் இருக்கிறதுனால டிஇ எழுதிட்டேன். அதாவது லெஃப்ட் நோடு ரைட்டு நோடு அதுக்கப்புறம் ரூட்டு டிஇபி. இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஏவோட லெஃப்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ ஏவோட ரைட்டு பார்த்திங்கன்னா சிஎஃப்ஜி, அதாவது இதுவும் ட்ரீ. ஸோ இதுக்கும் அதே போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்ஸில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது சி வந்து ரூட்டுன்றதுனால அதனோட லெஃப்ட்டு ரைட்டை விசிட் பண்ணிவிட்டு தான் அப்புறம் ரூட்டை விசிட் பண்ணணும். ஸோ சியோட லெஃப்ட்டு எஃப்பு, சியோட ரைட்டு ஜி. இந்த ரெண்டு லெஃப்ட்டும் ரைட்டும் சியோட லெஃப்ட்டு ரைட்டும் விசிட் பண்ணிட்டோம். அடுத்து ரூட்டு பார்த்திங்கன்னா சி. இந்த சப்ட்ரியும் முடிஞ்சிருச்சு, அதாவது லெஃப்ட் சப்ட்ரியும் முடிஞ்சிருச்சு, ரைட் சப்ட்ரியும் முடிஞ்சிருச்சு. அப்போ இதனோட இந்த ரெண்டு சப்ட்ரியோட ரூட் எதுன்னு பார்த்திங்கன்னா ஏ. அதை போட்டுட்டோம். இப்படி தான் போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்ஸில் நாம் எழுதணும். இன்ஆர்டர் ட்ராவர்சலில் ரூட்டு நடுவில் வரும். இன்னு ப்ரீ போஸ்ட்டு இதை கீயாக வச்சுக்கணும். இன்ஆர்டரில் ரூட்டு வந்து நடுவில் வரும். லெஃப்ட் ட்ரீக்கும் ரைட் சப் ட்ரீக்கும் நடுவில் வரும். ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சலில் ஃபஸ்ட்டு ரூட்டு வரும், அப்புறம் லெஃப்ட்டு வரும், அப்புறம் ரைட்டு வரும். போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்ஸில் ரூட்டு லாஸ்ட்டாக வரும்.
subtree, right subtree, again last, root. இப்படி தான் tree traversal பண்ணணும். That's all about tree traversal. அடுத்த வீடியோவில் நம்ம நெட் எக்ஸாமில் கேட்ட ஒரு 2-3 கொஷின் ட்ரீ ட்ராவர்சலில் கேட்ட கொஷினை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.